ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, த ஹாலிடே. நான் சூப்பராக இருக்கேன். நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு இன்னைக்கு விதைகள் எல்லாத்தையும் ஊனி விடுவோன்னு பார்த்தேன். அதுக்கு தனியாக ஒரு செட்டாப் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கேன். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் பார்ப்போம். ரோஸ்மெரி வச்சதுக்கு இப்ப நல்லா கொஞ்சம் இலை தழுத்துருக்கு விவர்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த இதுவுமே ரெயின்லேயே 3 மட்டும் எடுத்து ஊனி விட்டேன். அதுவுமே இந்த 3மே இந்த பாருங்க நல்லா கூர்த்தடிச்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மல்லிச்செடியிலே 2 பூ பறிச்சாச்சு. அடுத்தாப்புல தளிருங்க பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. 3 முட்டு வரும்போது இதுலலாம் 3 முட்டு வருது பாருங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. நம்ம மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்கறனால இதில் அடியில் இந்த ஒரு அடுக்குமல்லி குச்சியும் வச்சுருக்கேன். அதுவும் தழுத்து வருது. நான் கொஞ்சம் வேர் விடணும். வேர் விட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வைக்கணும். இந்த இடத்துல ஒரு 4 மணிக்கு அப்புறம் தான் வெயில் வரும். அதனால் இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்போ சங்குப்பூ நிறையா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பூக்கு மேலே. இந்த பாரிஜாதத்துலேயும் பாருங்க விவர்ஸ். இந்த இடத்துல தான் ஒரு பூ எடுத்திருந்தேன். எடுத்ததில் இங்கே பாருங்க தளிர் வந்துருச்சு. இந்த இதில் ஒரு மொட்டு வருது பாருங்க. பாரிஜாதம் நல்லா சிறப்பாக வருது. இதுவும் நம்ம வாங்கி வச்சது தான். எல்லா செடியுமே நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க கொஞ்சம் விதையை நட்டு விடுவோம். அதுக்கு முன்னாடி 2 வெண்டைக்காய் இருக்குது. நான் இதை விட்டா என்ன செஞ்சிருவாங்க, இதுதான் முத்திடுவாங்க. எடுத்துருவோம். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் ஒரு வெண்டைக்காய். இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இது நல்லா தரமாக தான் இருக்குது. இதையும் எடுத்துருவோம். எடுக்க வருவனாங்க அது. இந்த பாருங்க தரமான வெண்டைக்காய். ஒரு பாவக்காயும் ஒன்று அப்போ அதை பார்த்தேன். நல்லா பருசாக இருந்துச்சு. அதனால் அதையும் எடுத்து. இங்கே பாருங்க இந்த பாவக்காய் நல்லா பரும்பாவக்காய் பார்க்காம விட்டுட்டேன் அவளுக்கு. அதையும் எடுத்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லிச்செடி வளர்க்குறக்கா ஒரு டப்பு வச்சுருந்தோம்ல விவர்ஸ், அதைத்தான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் தான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த டீ கப் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ஹோல் போட்டு வச்சுட்டு இதில் என்ன செஞ்சுருங்க, கொஞ்சம் கோகோபீட்டை நிரப்பி வச்சுருங்க. இதில் நம்ம விதையை ஊனி விட்டுறலாம். இதை மாதிரி நம்ம நிறையா இதை எடுத்து நம்ம வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எல்லாத்தையும் எப்படி எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த விதை ஈடன் கார்டனில் எண்ணெய் வாங்கியிருந்தேன்ல, அவங்க கொடுத்த விதைகள் இதில் தான் எடுத்து என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொரு விதையாக எடுத்து இதில் நம்ம நட்டு விடுவோம். இதில் குட்டி குட்டியாகவும் விதைகள்லாம் இருக்குது விவர்ஸ். அது என்ன விதைன்னு தெரில. இது பார்க்க புடலங்காய் மாதிரி இருக்குது. அதே இப்படி எடுத்து என்ன செஞ்சு விட்டுருவோம், நம்ம இதில் ஊனி ஊனி வச்சுருவோம். இந்த இதில் வெண்டைக்காய் விதையும் இருக்குது. நேற்றோட ஒரு சகோதரி கேட்டாங்க, வெண்டைக்காய் இப்போ போடலாமா முளைக்க வைக்கணும். அழகாக போடலாம். இப்படி தனியாக போட்டு என்ன செய்யுங்க, நாற்று எடுத்து வைங்க. நான் ஒன்றுலேயும் ஒரு விதை போடுறேன். இது பீக்கங்காய் விதை மாதிரி தெரியுது. இதே மாதிரி எல்லா விதையுமே என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம எல்லாத்துலேயும் போட்டு விட்ருவோம். அடுத்தாப்புல விவர்ஸ், இந்த ஜெனியா ஃப்ளவர் விதை வாங்கியிருந்தேன் பாருங்க. இதுக்கு என்ன செய்ய போகிறேன், நம்ம க்ரோ பேக்கில் மண் எல்லாமே போட்டு வச்சு ஒரு 3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் அந்த க்ரோ பேக்கை எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்ன செய்ய போகிறேன், இந்த ஜினியா பூ விதையெல்லாம் தூவி விட போகிறேன். இந்த பாருங்க விவர்ஸ், இதெல்லாம் ஃபுல்லும் ஜினியா பூ விதைகள். இதை அப்படி போட்டு விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் நம்ம கோகோபீட்டை போட்டு விட்ருவோம். இது என்னென்ன கலர் இருக்குன்னு தெரில. அவங்க 5, 6 கலர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த பூ வளர்த்து பார்க்கணுன்னு ஆசை. அதனால் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கோகோபீட்டை ஏற்கனவே நனைய வச்சு ஊற வச்சு காய வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இன்னைக்கு காலையில் தான் நனைய வச்சேன். அதை மேலே என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம தூவி விட்டு தண்ணி ஊற்றி விட்ருவோம். இது இப்படியே நீங்கள் இப்போ நேரம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், விதையெல்லாம் முளைக்க போடலாம். முளைக்க போடுங்க. ஏன்னா விதை முளைச்சின்னு வர்றதுக்கு 10-20 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நமக்கு ஆடிப்பட்டம் வந்துடும். அப்புறம் எடுத்து என்ன செஞ்சு விட்டுடலாம், செடியெல்லாம் எடுத்து அந்த க்ரோ பேக் இப்போ நிறைய மண் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்று எடுத்து என்ன செஞ்சு விட்றலாம், நட்டு விட்டுறலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள்,
ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. நீங்களும் இப்படி நேரத்துல நீங்க எடுத்து விதையெல்லாம் வாங்கி நான் இது ஆன்லைன்ல வாங்குனது தான். இந்த ஜினியா ஃப்ளவர் அதோட கேசவர்த்தினி செடியும் சேர்த்து அனுப்பியிருந்தாங்க. அது ஒண்ணு. அப்புறம் இது ரெயின் லில்லியும் அனுப்பியிருந்தாங்க ஒரு இதில. இன்னொரு ஆன்லைன்ல. நல்லா மேல தெரியாத அளவுக்கு இப்படி கோகோபீட்ட போட்டு மூடி வச்சு வியூவர்ஸ். சூப்பரா இருக்கு. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.